டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்புட் ஸ்டேட்மெண்ட். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு அவுட்புட் வேணும். நமக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னா அதுக்கான இன்புட் நாம கொடுத்துருக்கணும். அந்த இன்புட்டை வச்சு தான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சேர் வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்புட்டா ரா மெட்டீரியலா வுட்டோ இல்லை அயனோ நாம கொடுப்போம். ஸோ அதை தான் நாம சேராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது நமக்கு சேருங்கிறது நமக்கு எண்ட் அவுட்புட். அதுக்கான இன்புட் என்ன? ஒரு வுட்டு இல்லை ஒரு அயன் ராடு. கோடிங் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம ரியல் டைமாக ஏடிஎம் மிஷினே எடுத்துக்கலாம். ஏடிஎம் மிஷினில் நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம பின் நம்பரை என்டர் பண்ணணும். நம்மளோட பின் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு போகும். இல்லைனா இன்வாலிட் பின்னுட்டு டைரெக்டாக வெளியில் வந்துடும். பின் நம்ம கரெக்டாக கொடுத்தாலும் நெக்ஸ்ட் நமக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை ப்ராப்பராக என்டர் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணும்போதும் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி என்டர் பண்ணும்போது தான் அந்த அமௌண்ட் கிடைக்கும். இப்போ 105, 110 இந்த மாதிரி நாம அமௌண்ட் என்டர் பண்ணோம்னா வராது. ரவுண்ட் ஃபிகரா 100, 200 இந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நாம கொடுக்குற அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுக்கணும். அதுக்கான வேலிடேஷன் எல்லாமே பேக்எண்ட்ல நடக்கும். அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. இப்போ நம்ம 10,000 இன்புட் கொடுக்குறோம், ஆனால் நம்ம அக்கௌண்ட்ல 8,000 தான் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்த 10,000க்கான அவுட்புட் வராது. இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை நாம பல விதமாக கொடுக்க முடியும். ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். ஒரு கலர்ஸ் லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருந்தோம். கலர்ஸ் ஈக்குவல் டு கலர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒரு ஏஜ் வேல்யூ எடுத்திருந்தோம்னா ஏஜ் ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணியிருப்போம். நேம் ஈக்குவல் டு MinutesToRead டைரெக்டாக டிக்ளேர் பண்ணியிருப்போம் எல்லாமே. ஸோ அதை ஹார்ட் கோட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வே, நாம ரன் டைம்ல இன்புட் கொடுக்கலாம். எப்படி ஒரு ஏடிஎம் மிஷின்ல கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு பின் நம்பரை ரன் டைம்ல என்டர் பண்றோமோ அப்ப அந்த ரன் டைம்ல அது இன்புட்டை ரீட் பண்ணணும். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரன் டைம்ல எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படிங்கிறது. மூணாவதா நம்ம ஒரு ஃபைல் மூலமா இன்புட்டை பாஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் மூலமா பாஸ் பண்ண முடியும். எக்ஸல் ஷீட், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேட்டா பேசஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்லேருந்து நம்மளால இன்புட் பாஸ் பண்ண முடியும். ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் பார்க்கும்போது ஃபைல்லேருந்து எப்படி இன்புட் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன் டைமில் ஒரு இன்புட்டை எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ரன் டைம்ல இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மெத்தட் இன்புட் ஆஃப். ஸோ இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு வேணுங்கிற மெசேஜை பாஸ் பண்ணிக்கலாம். வித்தின் பேராந்தசிஸ்குள்ள என்ன மெசேஜ் நாம கொடுக்குறோமோ அந்த மெசேஜை அப்படியே கன்சோல்ல பிரிண்ட் பண்ணணும். நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்டர் த நேம்ங்கிறது கன்சோல்ல ஷோ பண்ணும். நாம கொடுக்குற வேல்யூவை கெட் பண்ணி இந்த நேம்ங்கிற வேல்யூல அசைன் பண்ணிடும். அதே மாதிரி ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த ஏஜ்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்குற வேல்யூவை இன்புட்டை கெட் பண்ணி ஏஜுங்கிற வேரியபிளில் செட் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்டர் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுது. இங்கே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை கெட் பண்ணிக்கும். அதே மாதிரி அடுத்து ஏஜுங்கிற வேல்யூவை கொடுத்துருக்கோம். அதுக்கான வேல்யூஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறோம். ரெண்டையும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ நேம் கோலன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஏஜ் கோலன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே வேல்யூ நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. பைத்தான் டைனமிக் டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதோட டைப்பை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு கொடுத்தோம்னா அது 20ங்கிறத இன்டீஜர் நம்பராக எடுத்துக்கும். ஆனால் இன்புட் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். ஸோ இதோட டேட்டா டைப் என்னவா கன்சிடர் பண்ணுது அப்படின்னா இங்கே நம்ம மறுபடியும் இன்புட் கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த இந்த வேல்யூஸ், ஸோ மினிட்ஸ் அண்ட் 23 என்னதான் டைனமிக் டேட்டா டைப்பாக இருந்தாலும் இன்புட்டுங்கிறது மூலமாக நாம் ரீட் பண்ணும்போது அதோட டேட்டா டைப் எப்பயுமே ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும், இன்டீஜராக இருக்காது. இன்டீஜர்னு இல்லை, வேற எந்த டேட்டா டைப், இன்கேஸ் லிஸ்ட், டப்பிள் அந்த மாதிரி வேற எந்த டேட்டா டைப் நாம் இன்புட் கொடுத்தாலும் அது எடுத்துக்க போகிற டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வேணுங்கிற டேட்டா டைப்புக்கு நாம் டைப் காஸ்டிங் பண்ணணும். இன்புட் கொடுக்கும் போதே நாம்
டைப் காஸ்டிங் பண்ணிக்கலாம். இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் அதுக்குள்ள என்டர் என்ன வேல்யூ வேணுமோ அதை நாம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஏஜ் கால்குலேஷன் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இங்கே பர்த் இயரை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ என்டர் யுவர் பர்த் இயர். அந்த பர்த் இயரை இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு கரண்ட் இயர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு பர்த் இயர் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இங்கே பர்த் இயர் இன்புட் கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏஜ் ஈக்குவல் டு கரண்ட் இயர் மைனஸ் பர்த் இயர் அப்படிங்கிறத அவுட்புட்டாக கெட் பண்ணுறோம். அண்ட் அதை ஏஜில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூவை என்ன ஏஜுங்கிற வேல்யூவோ அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் யுவர் பர்த் இயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2000 கொடுக்குறேன் அப்படின்னா 2022 மைனஸ் 2000 அதை எடுத்துட்டு யுவர் ஏஜ் இஸ் 22 அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இன்கேஸ் நாம் இந்த இன்டீஜர் ஆஃப் அப்படிங்கிறத கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் பண்ணோம், நம்ம கொடுத்த வேல்யூவை இன்டீஜராக கன்சிடர் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணுறப்போ எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப் பிட்வீன் இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ கரண்ட் இயர்ங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப், பர்த் இயர்ங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கிறதுனால மைனஸ் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகலை. எங்கே டைப் காஸ்டிங் பண்ணலாம்? எதர் இன்புட் கெட் பண்ணும்போதே பண்ணலாமா, இல்லை இன்டீஜர் அதை ஆக்சஸ் பண்ணுற இடத்துல பண்ணலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம இன்புட் கெட் பண்ணுறோமோ அப்போவே டைப் காஸ்டிங் பண்ணிடலாம். ஏன்னா நாம இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் பிளேஸ்ல நாம ஆக்சஸ் பண்றோம். இன்கேஸ் நாம மல்டிபிள் பிளேஸ்ல ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே டைப் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக ஒன்லி ஒன்ஸ் நாம இன்புட் கெட் பண்ணும் போதே அது என்ன டேட்டா டைப்ல வேணுமோ அதுக்கு நாம டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.